Hi everyone, welcome to our channel Satya Super Samayal. இன்னைக்கு நம்ம வந்து கேரட் ஹேர் டை தான் பண்ண போறோம். இந்த டை ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வெச்சுக்கோங்க. அதில் நான் வந்து கேரட் ஜூஸ் ஆட் பண்ண போறேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து அதோட தோல் வந்து சீவினக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த கேரட் ஜூஸ் மட்டும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் ஜூஸ் ஆட் பண்ணக்கப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இந்த கடுக்காய் பொடி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே இந்த பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம். கடைசியாக ஹாஃப் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேரட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேருக்கு நல்லது, நிறைய நியூட்ரிஷன் தரும் அண்ட் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அண்டு கடுக்காய் பொடி பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரே ஹேர் வந்து பிளாக்காக மாறுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதே இந்த கடுக்காய் பொடி தான். ஜென்ரலாகவே கடுக்காய் பொடியில் வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இது வெறுமனவே வந்து பவுடராக கன்சியூம் பண்ணலாம், இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம கன்சியூம் பண்ணலாம். இந்த கடுக்காய் பொடி பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹேர் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கும். ஈறு, பேனு, சொண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரே ஹேர் டு பிளாக் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கேரட் ஜூஸ் அண்ட் கடுக்காய் பொடி கூட சேர்ந்து அது எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ரே ஹேர் வந்து பிளாக் ஹேராக மாறத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஹேர் கண்டிஷனிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம ஆட் பண்ண 3 ப்ராடக்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஹோம்மேட் நேச்சுரல் கேரட் ஹேர் டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து டிரெக்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதையே வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரே ஹேர் டு பிளாக் ஹேர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். நேச்சுரல் மெத்தட்னால நம்மளுக்கு டக்குன்னு ரிசல்ட்ஸ் வராது. நீங்கள் கிராஜுவலாக யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும். ஆல்சோ இது வந்து ஹோம்மேட் அப்படிங்கிறனால உங்களுக்கு கெமிக்கல் ஹேர் டை மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இதில் வந்து வராது. ஸோ இந்த ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.